ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் இருந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இதில் 6 நாள் விரதம் இருக்கிறத பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமான ஆறுமுகன் அப்படின்னும் சொல்லுவோம். அவருக்கு 6 முகங்கள் இருக்கிறதுனால அந்த பேர் வந்தது. அதனால தான் முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாக இருக்கு. மேலும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக சொல்லக்கூடிய தைப்பூசம் நெருங்கிட்டே வருது. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நிறைய பேர் 48 நாட்கள் மாலை அணிஞ்சு விரதம் இருந்து பழனிக்கு போய் பழனி தண்டாயுதபாணிய வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. 48 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட வெறும் 6 நாட்கள் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமா பெற முடியும். அந்த விரத முறையை எப்படி இருக்கிறது அப்படின்றத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. விரதம் இருப்பது அப்படிங்கிறது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய ஒரு வழிமுறைனே சொல்லலாம். இது மூலமா நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக ஒரு உண்மையும் இருக்கு. நாம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல், ஆசைகள் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். அது நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்துல இறைவனை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அப்படி முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக தான் இந்த தைப்பூச நாள் திருநாள் இருக்கு. தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்றோம். இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம், அதாவது 11ஆம் தேதி வருது. தைப்பூசத்தை முன்னிட்டு எல்லா முருகர் கோயில்லையும் கொடியேற்றம் அப்படிங்கிறது நடைபெறும். தைப்பூச நாளன்று திருவிழா போல கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மூலிமா நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அந்த விரத முறையை நிறைய பேர் நிறைய விதங்கள்ல இருந்துட்டு வர்றாங்க. 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், இப்படி 9 நாட்கள் இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு வர்றாங்க. அதே போல தைப்பூச நாள் அன்னைக்கு மட்டுமே விரதம் இருக்கிறது. அது போல முருகப்பெருமானுக்கு உரிய 6 நாட்கள் நாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி நீங்க விரதத்தை தொடங்கணும். அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு பலனையும் கொடுக்கும். அன்றைய தினம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செஞ்சு அவருக்கு உகந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் இல்லனா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனை மிகுந்த சாம்பிராணி, ஊதுபத்தி இது எல்லாத்தையும் காட்டுங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக உங்களால என்ன முடியுமோ அதை வைங்க. பால், பழம், பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏலக்காய் இப்படி எது இருக்குதோ அதை வச்சு முருகப்பெருமான் மந்திரமான சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இதே போல மாலை நேரத்திலையும் தீபமேத்தி வச்சு அந்த மந்திரத்தை 108 தடவை நீங்க சொல்லிட்டு வாங்க. இந்த 6 நாட்களுமே உடல் நலம் சீராக இருக்கிறவங்க மட்டுமே ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கிட்டு மற்ற நேரத்துல நீங்க விரதம் இருக்கலாம். கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை மட்டும் சாப்பிடாம ஏதோ ஒரு நேரம் மட்டும் இருந்துட்டு மற்ற நேரத்துல நீங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த விரத நாட்கள்ல முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கிட்டையும் நாம கோபப்படக்கூடாது, எந்த கெட்ட வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அதே போல பகல்ல தூங்கக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, மது, புகைப்பிடிக்கிறது இப்படி எந்த பழக்கமும் வச்சிக்காம நீங்க முருகரோட சிந்தனையிலேயே இருக்கிறது நல்லது. தொலைக்காட்சியை பார்ப்பதை தவிர்த்துட்டு நாம் விரதம் இருக்கிறோம்ல, டிவி பார்க்கலான்ட்டு நீங்கள் அதில் எல்லாத்தையும் படம் பார்க்கறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். முருகப்பெருமானுடைய பாட்டு இந்த மாதிரி போட்டு கேளுங்க. அப்புறம் தைப்பூச நாள் வர்ற வரைக்கும் இந்த முறையில் தான் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்கிறது மூலியமாக கூடிய சீக்கிரமே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை
உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லா முருகர் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு 6 நாட்கள் இந்த முறையில் எளிமையான விரதத்தை கையாண்டு முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமா நாமளும் பெறலாம். அதனால இது மாதிரி நீங்க 6 நாட்கள் நீங்க விரதத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. காலை மாலை 2 வேளையும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரியுதோ சொல்லுங்கள். என்ன புத்தகம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, வேல்மாறலா எது வச்சுருக்கிறீங்களோ, கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம் எது இருந்தாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வீட்டில் சிலை இருக்குது அப்படின்னா எளிமையாக ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள். படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி செவ்வரளியால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.